வணக்கம்ங்க பானு. அதாவது கர்நாடகா மாநிலத்துல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாநிலத்தின் மண்டியா மாவட்டம் திருரங்கப்பட்டினம் தாலுகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை இன்றைய தினம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அதேபோல் மைசூர் மாவட்டம் எகடதேவன் கோட்டை தாலுகா பீச்சநெல்லி கிராமத்தில் உள்ள கபினி அணையும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அதற்கு முன்னால் உள்ள அந்த கொடகு மாவட்டத்தில் ஹாரங்கி, ஹேமாவதி அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியது. வழக்கமாக ஜூலை மாதத்திலே இந்த அணைகள் அனைத்தும் நிரம்பியதால் தற்போது வரும் நீர் அனைத்தும் உபரி நீராக உடனடியாக காவிரி ஆற்றில் வெளியிடப்பட வேண்டிய கட்டாயம் உண்டாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி இன்னும் சற்று நேரத்தில் மண்டியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து சுமார் 30,000 50,000 கனஅடி தண்ணீரை உடனடியாக வெளியேற்றப்படுகிறது. அதனால் காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மண்டியா மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் மற்றும் KRS அணை நிர்வாகம் சார்பிலும் தற்போது ஒரு நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த காவிரி ஆற்றில் குறுக்கே யாரும் செல்ல வேண்டாம், ஆடு மாடுகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மொத்த கொள்ளளவு 124.80 அடி ஆகும் கிருஷ்ணராஜசாகர் அணை. அந்த அணை இன்றைய தினம் முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. தற்போதைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து சுமார் 35,000 கனஅடியாக உள்ளது. அதனை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் சுமார் 30,000 முதல் படிப்படியாக 50,000 கனஅடி தண்ணீரை உடனடியாக உபரி நீராக வெளியேற்றப்படுகிறோம் என்று அந்த காவிரி நீர்ப்பாசனத்துறை பொறியாளர் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தெரிவித்துள்ளார். அதேபோல் கபினி அணைக்கும் கொஞ்சம் நீர்வரத்து குறைந்திருந்தாலும் அங்கிருந்தும் சற்று முன் நிலவரப்படி சுமார் 15,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இன்று மதியம் முதல் காவிரியில் 50,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்ற வாய்ப்புள்ளதுங்க பானு.